இன்னமும் கூட விஜய் வந்து பாஜகவுடைய பி டீமாக இருப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கிற ஒரு சக்தியாக விஜய் இருப்பார். அதன் மூலம் திமுகவுக்கு அதனுடைய வெற்றியை பாதிக்கிற ஒரு சக்தியாகவும் இவர் இருப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்த பிறகும் கூட இவர் பகிரங்கமாக அந்த ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து பெரிய அளவில் எதுவும் கருத்து சொல்றது, சும்மா போக்கில் அப்படி லேசா அப்படி மயிலிறகால் தடவி கொடுக்குற மாதிரி கருத்து சொல்றாரே தவிர ரொம்ப அப்படி வீரியமா ஃபோர்ஸா வந்து எந்த கருத்தும் அவர்கிட்டேருந்து வரல. பொதுவாக அரசியல் இல்லை சார், இப்போ மாநிலத்தை யார் ஆளுங்கட்சியா இருக்கிறாங்களோ அவங்கள தானே எதிர்த்து அரசியல் பண்ணணும். கண்டிப்பாக அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் இன்றைக்கு பாஜக அரசு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும்போது நீங்க அவர்களையும் எதிர்த்து தானே ஆகணும். இப்ப நீட்டு உட்பட பல்வேறு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு எதிரான மனநிலையில் எதிரான நிலைப்பாட்டில் வந்து ஒன்றிய பாஜக அரசு இருக்கு. உதாரணத்துக்கு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் கூட ஒரு பாரபட்சத்தை காட்டுறாங்க. நீங்கள் அதை கூட எதிர்க்காமல் எப்படி நீங்கள் அரசியல் பண்ண முடியும்?